பார்த்துட்டு நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும், கால் பண்ணியும் சொன்னாங்க. உடனே சளி வெளிய வந்து நல்லா ஒரு பிரீத்திங் ஃப்ரீ ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்ல. ரொம்ப பிரஷர் குடுத்து நம்ம அழுத்த வேணாம். சிம்பிளா முதுகுக்கு பின்னாடி இன்னொருத்தங்க நம்மளே பண்ண அது முடியாது. ஸோ ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாரி ஒரு 5 மினிட்ஸ் சூடான எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுங்க. பேஷண்ட் இம்மீடியட்டா அந்த இருமலா இருக்கட்டும், வறட்டு இருமலா இருக்கட்டும், சளி, ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும். உடனே தூக்கம் வந்துரும். ஏன்னா கழுத்து பகுதிக்கு ரத்தம் போகாதனால தான். ஸோ விடிய விடிய இருமிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல இருக்க பிளாக்க நம்ம கிளியர் பண்ணி விட்டோம்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல உறக்கம் அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிருவாங்க. சரி. சளி இருக்கிறவங்களுக்கு நாட்டுக்கோழி ரசம் குடுக்கலாமா? சூப் குடுக்கலாமா? அப்டின்னா, நெறைய பேர் நண்டு ரசம், நாட்டுக்கோழி சூப்லாம் குடிச்சா சளி அறுத்துரும் அப்டின்னு குடிச்சிருப்பீங்க. ஸோ எத்தன பேருக்கு சளி அந்த மாரி குறைஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ கண்டிப்பா அது குடுக்கக்கூடாது. ஸோ அது என்ன பண்ணும் இன்னும் இன்னும் இந்த சளி பிரச்சனைய ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா ஒரு